அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 9வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஜெபிக்கின்ற நேரம், தேவன் செயல்படுகின்ற நேரம். நீங்கள் ஜெபிக்கின்ற நேரம் உங்கள் வாழ்க்கையில் அது எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும் அப்படின்னா, ஜெபிக்கின்ற நேரத்தில் தான் தேவன் உங்களுக்காக செயல்படுகிற நேரமாக இருக்கும். இந்த ஜெபிக்கின்ற நேரம் நீங்கள் தரிசனம் காண்கிற நேரமாக இருக்கும். உங்களுக்கு தேவன் அந்த ஜெபிக்கின்ற நேரத்தில் தரிசனங்கள் கொடுப்பார். இந்த ஜெபிக்கின்ற நேரத்தில் தான் உங்களை குறித்ததான தேவ திட்டங்கள், தேவனுடைய தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார், உங்களுடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துவார், உங்களுடைய பெற்றோருக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெப நேரத்தில் தேவனுடைய திட்டத்தை, உங்களுக்கு குறித்ததான அது தேவ தரிசனத்தை வெளிப்படுத்துகிற நேரமாக இருக்கும். அதுதான் ஜெப நேரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அனனியா என்கிற சீசனிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று. உங்களை குறித்து தேவன் இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியுமா? உங்களை குறித்து தேவன் சொல்ல வேண்டும். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், அவள் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை குறித்து தேவன் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் தேவன் செயல்படுவார், உங்களுடைய வாழ்க்கைக்காக செயல்படுவார், உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அந்த ஜெபிக்கிற நேரத்தில் தான் தேவன் உங்களை குறித்ததான தேவ திட்டங்களை வெளிப்படுத்துவார், உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வெளிப்படுத்துவார். இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆதி அப்போஸ்தல சபையில் அப்போஸ்தலனாகிய சவுல் அப்படிங்கிற பேரோடு சபை மக்களை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆசாரியர்களிடத்தில் நிருபம் வாங்கி கொண்டு தமஸ்குல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அவன் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக குதிரையில் போகிறான். இவனோடு கூட நிறைய பேர் போகிறாங்க. கட்ட போனவன் தேவனால் கட்டப்பட்டான். கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு வருவதற்காக போன அந்த சவுல் ஆண்டவராலே கட்டப்பட்டான். சுவிசேஷத்திற்காக, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பதற்காக, ஆண்டவருடைய ஸ்தானத்தில் ஆண்டவருடைய சார்பில் நிற்பதற்காக பவுல் தேவனால் கட்டப்பட்டான். ஆமென். குதிரையில் போய் கொண்டிருக்கும் பொழுது தமஸ்கு பட்டணத்துக்கு முன்பாக அவனை சுற்றில ஒரு பிரகாசமான ஒளி, அவன் கண்களில் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. அப்படியே குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். அப்படி கீழே விழும்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறது?
ஒரு சத்தம். அது என்ன சத்தம் அப்படின்னா, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிற சத்தம். அதாவது சபையை நாம் சந்தோஷப்படுத்தினால், சபைக்கு நாம் ஊழியம் செய்தால், சபைக்கு நாம் போஜனம் கொடுத்தால், சபைக்கு நாம் உதவி செய்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு அதை நாம் செய்கிறோம். ஆனால் சபையை நம்ம கஷ்டப்படுத்தினோம்னா, சபையை நம்ம பாழாக்கினோம்னா, சபையை நம்ம கெடுத்தோம்னா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்ததற்கு சமம். இந்த சவுல் சபையை துன்பப்படுத்தினான், சபைக்கு வருகிற மக்களை அடித்தான், கட்டும்படி போனான். அப்போ தான் ஆண்டவர் அவனை சுற்றிலும் தன்னுடைய ஒளியை பிரகாசிக்க செய்து, அவன் கீழே விழுந்த உடனே அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். உடனே அதுக்கு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படி சொல்லிட்டு, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ முள்ளில் உதைக்கிறது கடினம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படி சொல்லிட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அப்படியே கைலாகு கொடுக்குறவங்கள தேடுறான். மற்றவங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் அந்த சவுலுக்கு மட்டும்தான் அந்த குரல் கேட்டது, கண்ணு தெரியாமல் போச்சு. அப்போ அவனை கூட்டிட்டு தமஸ்குக்கு போகிறான். அங்கே ஒரு வீட்டில் 3 நாட்களாக கண்ணு தெரியாமல் இருக்கிறான். ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ஜெபிக்கிற நேரத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு சீசனுக்கு ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்குறார். நேர் தெருவில் சவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ அவனிடத்துல போ, அவன் மேலே கையை வை, அவன் கண்களில் இருக்கக்கூடிய அந்த செதில் போன்றது கீழே விழும், அவன் பார்வை அடைவான். உடனே இவர் சொல்கிறார், ஆண்டவரே அவன் சபையை துன்பப்படுத்தினவனே, சபையை கஷ்டப்படுத்தினவனே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவன் ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் நாமத்துக்காக அவன் அநேக பாடுகளை அனுபவிப்பான் அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே இவர் போகிறாரு, சவுல் மேலே கையை வைக்கிறாரு, கண்களில் செதில் போன்ற காரியம் விழுகிறது, பார்வை அடைகிறான். உடனே ஞானஸ்தானம் பெறுறான். அந்த இடத்துலையே ஆண்டவரை குறித்து நற்செய்தி சொல்லுகிறான். ஆமென். கைகளுவ தலையிலேயே சொல்லுவோமா? இந்த சம்பவம் நடக்கும் பொழுது தான் ஆண்டவர் அனனியாவினிடத்தில் சொல்கிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று. அந்த ஜெபிக்கின்ற நேரத்தில் அங்கே என்னென்ன நடந்தது? தேவன் செயல்படுகிறாரு, சவுலுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, அனனியாவுக்கு தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு, சவுல் பார்வை அடைகிறான், சுவிசேஷம் அறிவிக்கிறான், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான், இயேசுவே கிறிஸ்து என்று சாட்சி சொல்கிறான். எல்லாருக்கும் அதிர்ச்சி, என்னடா இவ்வளவு நாள் நம்மளை அடிக்க வந்தவன், இவ்வளவு நாள் கிறிஸ்துவுக்கு எதிராக பேசினவன் இன்னைக்கு இயேசுவே கர்த்தர்னு பிரசங்கம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அநேகர் அதிர்ச்சி அடைந்தார்கள். நம்முடைய ஆண்டவர் அவருடைய சபையை துன்பப்படுத்துகிறவங்களையே அவருக்காக துன்பம் அனுபவிக்கிறவங்களா மாற்றுவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இவ்வளோதானே உங்கள் கைத்தட்டி. இந்த உலகத்தில் அவரை விட பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது. அவர் எந்த மனுஷனையும் ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனாக மாற்றினார் பவுலை. அந்த ஜெபிக்கிற நேரத்தில் தான் தேவன் செயல்பட்டார். உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன செய்யுங்கள்? ஜெபியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கையிலையும் ஜெப நேரம் இருக்கட்டும்.
அந்த ஜெபிக்கிற நேரத்தில் தேவன் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை மாறும். யார் ஜெபிப்பார்கள்? ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த பவுலை குறித்து சொல்கிறாரு, அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். யார் ஜெபிப்பார்கள்? இந்த பவுல் ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? 2 கைகளுமே உயர்த்தி காமிங்களேன். ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து சென்ற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் ஜெபிக்க முடியும். இவ்வளவு நாட்களாக நான் ரெகுலராக ஜெபம் பண்ணுவேன், என் வாழ்க்கையில் ஜெபத்துக்குன்னு நான் நேரம் வச்சுருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்களேன். நான் ரெகுலராக ஜெபம் பண்ணுவேன், நல்ல கை உயர்த்தி காமிங்களேன். ஆமாம். இந்த வாலிபர்கள் இடத்துலலாம் ஜெபம் இல்லை, அப்படி தானே? மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், அப்படி தானே? வேலை செய்வதற்கு நேரம் இருக்கும், தூங்குவதற்கு நேரம் இருக்கும், ஊருக்கு போவதற்கு நேரம் இருக்கும், அப்படி தானே? சிவகாசிக்கு போனேன், திருத்தாங்கலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படி சொல்லுவதற்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் என்ன இருக்காது? நேரம் இருக்காது. சகோதரா, நீ ஜெபிக்காததுனால தான் தேவனுடைய செயல் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நீ ஜெபிக்காததுனால தான் தேவனுடைய தரிசனம், உன்னை குறித்து தேவனுடைய தரிசனம் உன் வாழ்க்கையில் இல்லை. உன் வாழ்க்கையில் உன்னுடைய பார்வையை கெடுத்து கொண்டிருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில் செதில் போன்ற உன்னுடைய வாழ்க்கை முறையவே பாதித்து கொண்டிருக்கிற, உன்னுடைய ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு, அந்த செதில் போன்ற அந்த காரியங்கள் விழுந்து போவதற்கு நீ ஜெபிக்கிற மகனாக எழும்ப வேண்டும், மகளாக எழும்ப வேண்டும். ஆமென். அந்த கண்ணில், அந்த கண்ணில் மீன் செதில் போல் 2 ஒட்டி இருக்கு. அவனுக்கு பார்வை தெரில, துப்புரவா பார்வை தெரில. 3 நாட்களாக குருடன் ஆயிட்டான். மற்றவங்களை தான் உதவிக்கு தேடுறான். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரையில் சீறி பாய்ந்தவன், பயங்கரமான ஒரு பலசாலி அவன். ஆனால் இன்னைக்கு அவனுடைய ஓட்டம் தடைப்பட்டு நிற்கிறது. இருந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறான், மற்றவங்களுடைய உதவியை தேடிக்கிட்டு இருக்கிறான், குருடனாக உட்கார்ந்துருக்கிறான். காரணம், அவனுடைய கண்களில் விழ வேண்டியது விழாமல் இருக்கிறது, செதில் போன்ற காரியம் இருக்கிறது. அதுபோல தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களை சார்ந்து, மற்றவங்களை எதிர்பார்த்து, அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீறி பாய்தல், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் விழ வேண்டிய அந்த செதில் போன்ற காரியங்கள் விழாமல் இருக்கிறது. அது விழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீ ஜெபிக்கிற நேரம் தான் தேவன் உனக்கு தரிசனம் கொடுக்கிற நேரம். நீ ஜெபிக்கிற நேரம் தான் தேவன் உனக்காக செயல்படுகிற நேரம். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீ ஜெபிச்சீனா விழ வேண்டியது விழும். நீ மறுபடியும் புத்துணர்வோடு எழுந்து சீறி பாய்ந்து கொண்டு போவ. உன்னுடைய முன்னேற்றத்தை யாரும் தடை செய்ய முடியாது. நீ யாரையும் சார்ந்து நிற்க வேண்டியது இல்லை. ஒன்று அநேகர் சார்ந்து நிற்பாங்க, ஆனால் நீ யாரையும் கையிலாக கொடுத்து உதவி செய்கிறவங்களை நீ தேட வேண்டியது இருக்காது. ஏன்னா ஆண்டவர் உன் கால்களை திடப்படுத்துவார், உன் கைகளை திடப்படுத்துவார். நீ ஜெபிக்கிற மகனாயிருந்தேனா? ஜெபம் இன்னைக்கு அநேகரால் அற்பமாகவும் சாதாரணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜெபம்தான் நம்ம வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிற நேரம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக பேச வேண்டியவங்ககிட்டலாம் பேசுவார்.
புரியுதா நான் சொல்கிறது? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பேச வேண்டிய மனுஷனிடத்தில் தேவன் பேசுவார். அகாசுவர் ராஜாவின் இடத்துல ஆண்டவர் பேசினார. எஸ்தர் பேச வேண்டிய அந்த ராஜாவின் இடத்துல ஆண்டவர் பேசினார. அதே மாதிரி நீ பேசணும். ஆனால் நீ ஜெபம் பண்ணேனா தேவன் அந்த மனுஷனிடத்தில் உனக்காக பேசுவார். ஆண்டவர் நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவ்வளோதானே உங்கள் கை தட்டு? நல்லா உற்சாகமாக தான் கை தட்டுங்க. ஆமென். ஒரு பாடல் கூட ஃபாதர் பாடியிருக்கிறாரு, 1 மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவார். பாடுவோமா அந்த பாட்டை? 1 மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவார். 1 மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவார். 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு கடனில்லாமல் நடத்துவார். 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு கடனில்லாமல் நடத்துவார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்றை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. கைத்தட்டி பாடுங்களேன். உடலை கொடு, ஒன்றை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறான், இதிலே தான் மகிமை அடைகிறான். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறான், இதிலே தான் மகிமை அடைகிறான். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா. ஆமென். நீங்கள் ஜெபம் ஆண்டவரிடத்தில் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுகிறவராக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் கரெக்டாக தேவன் செய்வார். யார் இடத்துல பேச வேண்டியமோ எல்லாத்தையும் கர்த்தர் பேசுவார். உங்களுக்கும் தரிசனம் கொடுப்பார். இந்த பவுல் ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம் பண்ணுவதற்கு காரணம் 3 காரியம். 1, தேவனுடைய சத்தம் கேட்கிறார். தேவனுடைய சத்தம். நீங்களும் தேவனுடைய சத்தம் கேட்கிறவங்களா இருக்கணும். தேவனுடைய சத்தம் கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய சத்தம் கேட்கிறவங்களா இருக்கணும். தேவனுடைய சத்தம் கேட்கிறவங்களா இருக்கணும். அப்படி சத்தம் கேட்கும் பொழுது தான் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்க முடியும். தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கப்படலைன்னா உங்கள் சத்தம் அவருக்கு முன்னாடி வரவே வராது. அப்படி தானே? அதாவது உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூப்பிடவே இல்லை. அப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் பேசுவாங்களா? என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்பாங்களா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சத்தத்தை உங்கள் பிள்ளைகள் கேட்டுச்சுன்னா, என்னம்மா கூப்பிட்டியா, கடைக்கு போகணுமா, தண்ணி எடுத்து வரணுமா அப்படின்னு அது கேட்கும். நீங்கள் கூப்பிடவே இல்லைன்னா, உங்கள் சத்தத்தை கேட்கலன்னா உங்கள் பிள்ளை பேசாது. அது மாதிரி தான் ஜெபம்னா என்ன? தேவன் பேசுகிற அந்த பேச்சுக்கு பதில் சொல்லுகிறது தான் ஜெபம். தேவன் பேசுகிறாரு, தேவன் கூப்பிடுறாரு, அதுக்கு பதில் கொடுக்கிறது தான் ஜெபம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல அவன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுறாரு.
சாமுவேலே சாமுவேலே சாமுவேலன்னு கூப்பிடுறாரு. உடனே அவன் ஏலி தாத்தாவினிடத்தில் போய் என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குறான். அவர் உன்னை கூப்பிடலை அப்படி சொல்கிறாரு. மறுபடியும் போய் படுத்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 3 முறை அப்படி அந்த அனுபவம் நடக்குது. அப்போ ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறார். இனிமே அப்படி சத்தம் கேட்கும் பொழுது நீ முழங்கால் படியிட்டு சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லுன்னு சொல்கிறார். உடனே சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும் பொழுது அவன் மறுபடியும் ஏலியின் இடத்துல போகலை. அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்கிறான். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு. அதுக்கு பிறகு கர்த்தர் அவன் இடத்துல பேசுகிறார். ஏலியின் குடும்பத்திற்கு அவர் செய்ய போகிறத பேசுகிறார். ரகசியத்தை பேசுகிறார். ஏலியின் இடத்துல பேசாத காரியங்களை கூட சாமுவேல் இடத்துல பேசுகிறார். ஜெபத்திற்கு நாம் நம்மளை அர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கிறவங்களா மாற வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சத்தம் கேட்குறவங்களா இருக்கணும். தேவன் நம்ம இடத்துல பேசணும். தேவனுடைய சத்தத்தை அதிகமாக கேட்கணும். வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் பாருங்களேன். அதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களிடத்துல பேசுவார். நீங்கள் மறுபடியும் தேவனிடத்தில் பேசுவீங்க. வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கணும். அதெல்லாம் தேவனுடைய ஸ்பீச்சு, அதெல்லாம் தேவனுடைய பேசுதல். நீங்கள் வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறுவீங்க. ஆனால் இந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கவே முடியாது. நீங்கள் சவுல் மாதிரி குதிரையில் சீறி பாய்ந்து கொண்டு சபையை துன்பப்படுத்த போனது மாதிரி உங்களுடைய மனம் போன போக்கில் உங்களுடைய இஷ்டம் போல் போய் கொண்டிருப்பீங்க. ஜெபிக்கிறவங்களா மாற மாட்டீங்க. ஆனால் தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஜெபிக்கிறவங்களா மாறுவீங்க. இந்த சவுல் அப்படி தான் தேவனுடைய சத்தம் கேட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:4 வாசிங்களேன். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே ஆண்டவனே நீ யார் என்றான். நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும். கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம இடத்துல ஃபஸ்ட்டு பேசணும். பிரதர், ஆண்டவர் முதல்ல நம்மகிட்ட பேசணும். யாக்கோபனுடைய வாழ்க்கையில் முதல்ல பேசுனது யாரு? யாக்கோபினிடத்தில் முதல்ல பேசுனது யாரு? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் முதல்ல பேசுனது யாரு? சொல்லுங்க. நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் முதல்ல பேசுனது யாக்கோபு தான். ஏனி அதில் தூதர்கள் இறங்குறவங்களா இருந்தாங்களா ஏறுறவங்களா இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? ஏறுகிறவங்களா இருந்தாங்களா இறங்குறவங்களா இருந்தாங்களா? ஏறுகிறவங்களா இருந்தாங்க. அப்போ ஏறுகிறவர்களாக இருந்தாங்கன்னா எதை கொண்டுட்டு ஏறி இருப்பாங்க? யாக்கோபு ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வைத்து அவன் படுத்திருக்கிறான். அவனுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவனுடைய ஆவி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதிர்காலத்தை குறித்து தானே ஒரு பயம், அம்மா அப்பா கைவிட்டுட்டாங்களே அப்படின்லாம் சொல்லி ஒரு பயம். படுக்கும்போதும் ஜெபம் பண்ணிட்டு படுத்திருப்பான். ஆனால் அந்த ஜெபத்தை தேவ தூதர்கள் பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க, ஏறுகிறார்கள். அங்கேருந்து பதிலை கொண்டு வருகிறார்கள், யாக்கோபினிடத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஏணிக்கு மேலே நின்று தேவன் பேசுகிறாரு.
இதெல்லாம் நடந்த பின்பு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு யாக்கோபு ஜெபம் பண்ணுறான், இந்த ஸ்தலம் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதே, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறென்று அல்ல அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறான். தசமபாகம் தருவேன், இந்த கல் கர்த்தருக்கு வீடாகும், நான் என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு என்னை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவாரானால் அவர் எனக்கு தேவனாக இருப்பார்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குறான். இந்த ஜெபம் அவன் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தம் கேட்டான். ஆண்டவருடைய சத்தம் கேட்பதற்கு நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கைகள் ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய சத்தம் கேட்பதற்காக நீங்களும் விண்ணப்பம் பண்ணணும். என் கூட பேசுங்கப்பா, படுக்க போகும்போதெல்லாம் என் கூட பேசுங்கப்பா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இரவில் ஆண்டவர் பேசுவார் உங்கள்கிட்ட. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீங்க. நடுராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நடுராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நாங்களாம் அப்படி எத்தனையோ நாட்கள் ஜெபம் பண்ணுவேன். நான் என்னத்தையாவது ஆண்டவர் பேசுவார். எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கடந்த வாரத்தில் அப்படித்தான் 1 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிறகு அப்படியே படுத்துட்டேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார். நம்ம சபையில் நடுவில் நின்று எல்லா மக்களுக்கும் ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அது என்ன வார்த்தை சொல்கிறேன்னா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் குடிக்கத்தக்கதாக இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்பப்படும் அப்படி சொல்லிட்டு வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆமேன். கைகள் ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். இது பேசின பின்பு மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதாவது நாம் அவரிடத்தில் பேச, அவர் நம்மிடத்தில் பேச, நாம் அவரிடத்தில் பேச, இப்படி நம்முடைய ஸ்பீச்சு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் பேசணும், அவர் நம்மிடத்தில் பேசணும். இப்படித்தான் நம்முடைய ஸ்பீச் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ளே அவருடைய சத்தத்தை கொண்டு வரணும். அவருடைய சத்தத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். விசுவாசத்தோடு ஏதாவது பேசுங்க ஏசப்பா, உண்மையை சொல்கிறேன், ஏதாவது பேசுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருங்க. அதான் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்களோ ஜெபம் பண்ணிவிட்டு ஏதாவது என்கிட்ட பேசுங்கப்பா அப்படி சொல்லிட்டு படுத்துருங்க. அன்று இரவு கர்த்தர் பேசுவார். அவர் பேசின பின்பு அடுத்து உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்படியே உங்களுடைய உறவு வளரும். நீங்கள் சவுல் மாதிரி, சவுல் பவுலாகி தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டது மாதிரி நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக பயன்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா சும்மா உங்களுக்கும் தேவனுக்கு எந்த கனெக்ட் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல் இருக்காது. எப்படியோ வாழ்க்கை ஓடும். சவுல் சீறி பாய்ந்த குதிரையில் போனது மாதிரி உங்களுடைய மனம் போன வாழ்க்கை போன பாதையில் மனம் போன போக்கில் போய் கொண்டிருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்டால் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவருடைய சித்தம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கைகளோ தலையில் சொல்லுமா அல்லேலூயா. ரெண்டாவது அவனுக்கு குறித்து வேதம் சொல்கிறது, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அப்போஸ்தலர் 9:6 வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த அந்த சவுல் அடுத்து அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவ சித்தத்துக்கு கையை பிடிச்சி சொல்லுங்களேன். தேவ சித்தத்திற்கு, தேவனுடைய விருப்பத்திற்கு அர்ப்பணம் செய்கிறவங்க கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவாங்க. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணம் செய்யாதவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறவர்கள் எத்தனை பேர்?
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்கிற வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற மக்கள் உங்களுடைய சித்தம் செய்வதற்கு ஆண்டவரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவரை இழுக்கிறீங்க, ஆண்டவரை பயன்படுத்துறீங்க. ஆனால் இந்த பவுல் மாதிரி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஆண்டவருடைய சித்தத்துக்காக உங்களை கொடுக்கிறவங்க எத்தனை பேர்? உங்களுடைய சித்தத்திற்கு ஆண்டவரை இழுக்கிறவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பாரு. இப்பொழுது என்னுடைய மகன், இப்பொழுது என்னுடைய மகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெப நேரம் இருக்கும். ஜெபத்தையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. நாம் ஆண்டவருடைய சித்தம் என்ன செய்யணும்? செய்யணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு அவங்களுக்கு மனதில்லை. அது மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவருடைய சித்தம் செய்ய உங்களுக்கு மனது இருக்கிறதா? எத்தனை பேருக்கு அப்படி மனது இருக்கிறது? ஆண்டவருடைய சித்தம் செய்ய உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்க. ஆண்டவருடைய சித்தம், உங்களை குறித்த ஆண்டவருடைய சித்தம் நல்ல கை உயர்த்தி காமிங்க. நல்ல 2 கைகளை உயர்த்தி. உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஆண்டவருடைய சித்தம் செய்ய மனசு இருக்குதா? செய்ய மனசு இருக்குதா? எத்தனை பேருக்கு மனசு இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட மனசு இருக்காது. தங்களுடைய சித்தம், தங்களுடைய விருப்பம், அதுக்கு ஏற்றாற் போல தான் கிறிஸ்தவத்தையே பயன்படுத்திக்கிறணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதே, சர்ச்சுக்கு வர்றதே, ஆண்டவரை தேடுறதே அதுக்காகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட மக்களை தான் யாக்கோபு சொல்கிறாரு. 2வது அதிகாரமா 3வது அதிகாரமா 1-2 வாசித்து பாருங்களேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் நினைக்கிறேன், சாரி 4வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்க சிஸ்டர். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகள் எதினாலே வருகிறது? உங்க அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சிந்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறான். அல்லேலூயா. உங்களுடைய இச்சை நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதா? என்ன வார்த்தை சொல்லுகிறது? சொல்லுங்க. விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய இஷ்டம், அதுக்காக ஜெபம், அதுக்காக உபவாச ஜெபம், அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதுக்காக பைபிள் வாசிக்கிறது. நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார்.
நம்முடைய ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். இதோ உன் வாயில சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஆனால் உங்களுடைய சித்தத்துக்காக, உங்களுடைய விருப்பத்துக்காக, உங்களுடைய இஷ்டத்துக்காக நீங்கள் கர்த்தரை தேடாதீங்க, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஆண்டவரே என் பிள்ளைகள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தம் செய்ய விரும்புகிற நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்கள் செவியை திறங்க. கையை பிடிச்ச பக்கத்துங்களை பார்த்து, நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. கெட்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படி சொன்னது மாதிரியே நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் நீங்கள் மகிமையில் இருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். பெற்றோர்களுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். ஆண்டவரே என் பிள்ளை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் சொல்லும் ஆண்டவரே. அப்படி அர்ப்பணித்து பாருங்களேன், உங்கள் ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல் வெளிப்படும். உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவோ அது நிறைவேறும். ஒருவேளை ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை போல உங்களை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தெரிந்து கொண்டார்னா அந்த வழியில் நடத்துவார். அல்லது அவருடைய விருப்பம் என்னவோ அந்த வழியில் நடத்துவார். திருமணத்தில் கூட உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவரை இழுக்காதீங்க. ஒரு பெண்ணையோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு இது உங்கள் சித்தமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். போட்டோவை கையில் வச்சுக்கிட்டே அலையாதீங்க. ஆமாம், இந்த பொண்ணை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த மாப்பிள்ளை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சத்தத்தை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதையுமே நம்ம தெரிந்தெடுக்கக்கூடாது, நமக்கு தேவன் தெரிந்தெடுத்து கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் தெரிந்தெடுத்து கொடுக்கணும். தேவ சித்தம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நாளை நடக்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதாவது நம்ம ஒன்று தெரிந்தெடுப்போம், அது நமக்கு நிரந்தரமானதா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஆயுசு நாள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. தெரியுமா? நீங்கள் ஒன்று தெரிந்தெடுக்கிறீங்க, அதுக்கு ஆயுசு நாள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க எல்லாருக்கும் மாதிரி தானே, ஆனால் அவங்களுக்கு குறுகிய நாட்கள் இருக்கலாமே. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம மனசில் வச்சு தேவ சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சித்தம் அது சரியானதாக இருக்கும். ஆமென். நான் சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கைகளை தலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இப்போதைக்கு அது நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் வர வர பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். எசப்பா என்னை காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு. கர்த்தருடைய சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். கடைசியாக ஒன்று மட்டும் வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:8-9. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான்.
தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள கண்களிலிருந்து விழுந்தது. அதை வாசிங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். போதும் போதும். கைகளை ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன் கண்டிப்பா என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் குருடன். நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி அவன் குதிரையில் சீறி பாய்ந்து போகும் பொழுது அவன் குருடன் அல்ல, அவன் கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் சபையை துன்பப்படுத்தினா, ஜனங்களை கட்டினான். ஆனால் இப்போ அவன் ஒரு குருடன். சரீர பிரகாரமாக அவனுடைய கண்ணு அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செஞ்சிருந்துச்சு? திறந்திருந்துச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் தான் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக இருப்போம். இவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பரம ரகசியங்களை பைபிளில் எழுதியிருக்கிறார். 13 நிருபங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்கள் எல்லாம் பரலோக ரகசியங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, அதாவது ஆவிக்குரிய காரியங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்களுக்கு மறைவாகவே இல்லை. சரீர பிரகாரமான கண்கள் குருடாக்கப்பட்டு மறுபடியும் திறக்கப்பட்டது ஆண்டவரால். ஆனால் அந்த சமயத்தில் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவருடைய ரகசியங்கள் கிடைக்கும், ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். இந்த கண்ணை எப்படி சொல்லலாம்னா மனக்கண்கள். இந்த மனக்கண்கள் தான் தேவனுடைய ஆவிக்குரிய ரகசியங்களை அது பார்க்கும். தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை அது பார்க்கும். தேவனுடையவைகளை அது பார்க்கும். அது ஜெபம் பண்ணாமல் இருக்காது, அது ஜெபம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். ஆமென். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு உங்களை என்ன செய்யுங்க? அர்ப்பணம் செய்யுங்க. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும்னா உங்களும் சுற்றிலும் ஆண்டவருடைய ஒளி பிரகாசிக்கணும். உங்கள் கண்ணு மேலே ஆண்டவருடைய ஒளி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. சவுலுடைய கண்கள் மேலே ஆண்டவருடைய ஒளி பிரகாசித்ததுனால உலக பிரகாரமாக சரீர பிரகாரமான கண்கள் மூடினது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்தார், தேவனுடைய சத்தத்தை கேட்டார், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. நாமும் நம்மளை அர்ப்பணம் செய்யணும். ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். அதாவது இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் வரும் காரியங்களை கூட அறிந்து கொள்வாங்க, தங்களுடைய எதிர்கால காரியங்களை கூட அறிந்து கொள்வாங்க. மனக்கண்களில் பார்ப்பாங்க, ஆண்டவர் செய்ய போகிறத மனக்கண்களில் பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் தன் குமாரனுக்கு பதிலாக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆட்டுக்கடாவை பார்த்தாரோ, அதே மாதிரி தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவங்க, மனக்கண்கள் திறக்கப்பட்டவங்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை பார்த்து அதுக்காக காத்திருப்பாங்க, அதுக்காக ஜெபிப்பாங்க. ஆமென். அவசரப்பட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? அவசரப்பட மாட்டாங்க. காத்திருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க.
அவசரப்படவே மாட்டாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆமென். கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறத நம்ம கண்கள் பார்க்கும். என்னுடைய மனைவி கூட இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஏப்ரல் மாதம் ஆயிடுச்சு, 4 மாதங்கள் ஆயிடுச்சு, 1000 ஆத்துமாக்கள் வரும்னு சொன்னீங்களே, இன்னும் காணும் அப்படின்ட்டு. இது மனக்கண்கள் திறக்கப்படாதவங்க சொல்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஆனால் என்கிட்ட ஆண்டவர் பேசினாரா, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனால் அவன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்னு சொன்னாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தாயல்பட்டியில் கர்த்தர் நமக்கு 1000 ஆத்துமா தருவார்னு. ஆமென். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது உன்னுடைய கண்கள் ஒரு நாள் காண்பதற்கு, அதுக்கு முன்னாடியே அதை பார்ப்பதற்கு மனக்கண்களை தேவன் திறப்பார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவசரப்பட மாட்டீங்க, பாவத்தில் விழமாட்டீங்க, நல்லா ஜெபிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஆயத்தப்படுத்தினதை நீங்கள் எடுக்கணுமில்ல, ஜெபம் பண்ணுவீங்க. ஜெப நேரம் உங்களுக்கு இருக்கும். 3 காரியத்தை நான் உங்களிடத்தில் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும். 2வது என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணம் செய்யணும். 3வது மனக்கண்கள் திறக்கப்படணும். இது ஒரு வித்தியாசமான அனுபவங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிறிஸ்துவுக்காக மகிமையாக வாழ்வீங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் என்பது இருக்காது. பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் ஓடிக்கொண்டே இருப்பீங்க, கர்த்தரை நோக்கி. ஆமென். நமக்கு ஜெப நேரம் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நம்முடைய ஜெபத்தை குறித்து மற்றவங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். பவுல் அப்போஸ்தலனைப் போல நம்முடைய வாழ்க்கையும் அர்ப்பணமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த அனுபவத்துக்குள்ளே தேவன் உங்களை நடத்தணும். இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தத்தை கேட்கணும் ஏசப்பா. உங்க சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கணும் ஏசப்பா. வாழ்க்கையில செயல்படுகிற நேரம் தான் ஜெப நேரம். தேவன் உன் கண்கள்ல காண்பிக்கிற தரிசன நேரம் தான் ஜெப நேரம். வாழ்க்கையில ஜெப நேரத்தை உருவாக்கு மகனே, ஜெப நேரத்தை உருவாக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன், நிறைய நன்றி சொல்லுங்களேன். நல்ல கை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. எனக்கு ஜெப நேரம் தாங்க ஏசப்பா, நான் ஜெபிக்கிற மகனா என்ன மாத்துங்க. நன்றி ஏசப்பா, நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இரவு முழுவதும் ஜெபிச்ச உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இது கேட்ட பிரதிபலன் கொடுங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா எழும்ப பண்ணுங்க, சாட்சியா நிறுத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைங்க, இல்லங்களுக்கு பத்திரமாய் செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நல்ல நித்திரையை தந்து காலையில் வேலைகளுக்கு செல்ல தேவன் உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க, பாதுகாத்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.